செய்கிறார். அல்லேலூயா. நெசதே முத்திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நெசதே முத்திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வலோரே ஒரு இழப்பு வரும்போது அது இழப்பல்ல, அது நிமித்தம் பல ஆயிரம் முளைப்பு போது சொல்லியிருக்கேன். அதே 1000 கால் உள்ள ஆலமரம் சொல்லுவை எல்லாம் பார்க்க போறாங்க. அந்த ஆலமரம் என்னைக்கோ அது மறைந்து போயிட்டு, ஆனால் அது சுற்றி விட்ட அந்த வேர்கள் விருதுகள் பூமியில ஊண்டி மீண்டும் அது பெரிய பெரிய மரங்களாக நிற்கிறது. அந்த இறந்து போன அந்த மரத்தை அந்த மரங்கள் சுமந்து விட்டு அதே போலதான் அமையா நம்ம மண்ணில் இருந்தாலும் அதிலிருந்து முளைத்த அநேக விருதுகள் இன்னைக்கு ஊழியத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம இன்று ஆண்டவர் உயர்த்திருக்கிற அதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். நம்ம இப்போது துதி ஆராதனை மத்தியிலே பேசிக்க போகிறோம். சங்கீதம் அதே பகுதியில் நம்ம சொன்னது போல 1-2 ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்றாங்க, தம்பூர் மீண்டும் ஆண்டவரை கரங்கள் கட்டி பாடி மகிழ்ச்சி துதிகள் மத்தியிலே வாசல் செய்வதனால வந்து நம்ம அறிவிக்குவாங்க. சொல்றோம். அப்பா, நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக இருந்தாலும் ராஜா, உம்மை நோக்கி பார்த்து கொடுத்த நேரத்திற்காக நன்றி கர்த்தாவே. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கிறது, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அந்தர பண்ணுகிறது. அப்பா, உங்களுடைய சத்தம் அவ்வளவு பலமாக இருந்தாலும் ராஜா, நீர் எங்களுக்காக எங்களோடு கர்த்தாவே ஒரு மெல்லிய குரலில் நீர் பேசி வருகிறதற்காக நன்றி அப்பா. எங்களோடு நீர் பேசும் அப்பா, நீர் பேசுவதை நாங்கள் கேட்க வேண்டும் கர்த்தாவே. அதற்கு ஏற்ற பாத்திரமாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும் அப்பா. நீர் கொஞ்ச நேரம் ராஜாவே எங்களோடு பேசும், எங்களோடு உறவாடும், எங்களை அரவணைத்துக் கொள்ளும், எங்களை ஆற்றி தேற்றும் அப்பா. எத்தனையோ பிரச்சனைகளோடு, எத்தனையோ பாரங்களோடு, எத்தனையோ கவலைகளோடு, எத்தனையோ தேவைகளோடு நாங்கள் இங்கு வந்திருக்கலாம் கர்த்தாவே.
நீர் எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வமா இருக்கிறபடியாக உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் இங்கிருந்து செல்லும் போது கர்த்தாவே வெறுமையான பிள்ளைகளாய் செல்லாமல் ராஜா உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் செல்லும்படியாக ராஜா நீர் திருவை செய்ய போவதற்காக நன்றி தருவாங்களே. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம்முடன் பேசிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, உம்முடன் பேசிட ஆசை. நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். தாவீதை போலவே நானும் துதித்து பாடிட ஆசை. தாவீதை போலவே நானும் துதித்து பாடிட ஆசை. உம் இதயத்தின் ஏற்றவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை. உம் இதயத்தின் ஏற்றவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை. ஆசை, 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 தாடியை போலவே நானும் மூவேளை செவித்திட ஆசை. தாடியை போலவே நானும் மூவேளை செவித்திட ஆசை. தீமானம் எடுத்தாலும் அடியோடியாய் நின்றிட ஆசை. தீமானம் எடுத்தாலும் அடியோடியாய் நின்றிட ஆசை. ஆசை, ஆசை, அப்பா நீர் எங்களோடு பேசும் அப்பா. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும் அப்பா. நீர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. காலமெல்லாம் ஆராதிப்பேன், காலமெல்லாம் ஆராதிப்பேன். உம்மை விடமாட்டேன், விடமாட்டேன் நான். உம்மை விடமாட்டேன், விடமாட்டேன் நான். தோல்விகளை காண்பித்து பயமுறுத்தினாலும் உம்மை விடமாட்டேன், விடமாட்டேன் நான். உம்மை விடமாட்டேன், விடமாட்டேன் நான். நான் நினைப்பதற்கு எதிராய் நடந்தாலும் உம்மை விடமாட்டேன்.
யாக்கோபு போராடி கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல கர்த்தாவே நாங்கள் உம்மை விடாமல் பற்றிக் கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு பலன் தாரும் அப்பா. நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு பலனை தாரும் கர்த்தாவே. நீர் இம்மட்டமாக எங்களை பிரஜாதி மக்களுக்கு மத்தியில் ஆசீர்வதித்து வந்ததற்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த எங்களுடைய கரங்களை உற்சாகத்தோடு தட்டி உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. செய்த நன்மைகளுக்காக கோடி நன்றி அப்பா. இந்த ஆராதனை பகுதியை முழுவதுமாக நீர் ஆசீர்வாதமாக மாற்றிட்டார் கர்த்தாவே. கர்த்தாவே மக்களை மறைத்து நீர் வெளிப்படும் ராஜா. மக்களுக்கு கர்த்தாவே மகனை வைத்து கர்த்தாவே மகனை கொண்டு எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தரப்போவதற்காக நன்றி. மகனை மறைத்து நீர் வெளிப்படும், அவருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே உமக்கு மகிமையாகவும் எங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கட்டும். உங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லோரும் கரங்களை கட்டி சகோதரன் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியிலே தேவனை தரிசிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வாரத்தில் திருமணாலை காண்கிற பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் தெரியப்படுத்துவேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் செய்திக்கு நேராக கடந்து போவதாக ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோம். சோதரிக்கும் கர்த்தாவே, இந்த காலவரை காரணத்திருக்கிறோம். இந்த நாளுக்காகவே இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது அதை உங்கள் இருதயத்திற்கு ஏற்றதாய் காணப்படும்படியாய் எங்கள் வாழ்க்கைக்கும் பிரயோஜனமுள்ளதாய் மாற்றி தந்து ஆட்சிவிக்கும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தாவே நீ இந்த வார்த்தைக்கு நேராக பக்குவப்படுத்தும், அவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதிக்கும். எந்த காரியத்தை அன்றே கடந்து வந்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆட்சிவிக்கும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாளிலே செய்தி காரணமாக லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தெரிந்த வசனம் தான், இழந்து போனதை தேடும் ரட்சகருமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்ற வார்த்தை. கடந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையிலே அநேக இழப்புகள் நேரிட்டது, அநேக காரியங்கள் இழந்திருக்கிறோம். என்னென்ன காரியத்திலே நாம் எழுந்தோம் என்று நம்மை ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான காரியங்கள் உண்டு. இழப்பு ஒரு மனிதனுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. இந்த இழப்பின் காரியங்களை பார்க்கும்போது அநேக வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் முதலாக தேவன் ஒரு இரண்டு பேருடைய வாழ்க்கையில் சுதந்திரத்தை இழந்து போனார்கள். முதலாக ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி அவர்களுக்கு ஏதோ தோட்டத்திலே அவர்களை வைத்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக அந்த வார்த்தை 1 to 8 வசனங்கள். ஆனால் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பற்றியும் 3:1 அதிகாரம். கர்ப்பமானது சத்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களை கையையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆமென். இந்த வார்த்தை என்ன சொல்றது? தேவன் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார்கள், ஆனால் சுதந்திரத்தை இழந்து போனோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இதுதான் நம்ம வார்த்தை சொல்கிறது. ஏனென்றால் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே முதலாக பாவம் பிறந்தது என்று சொல்கிறது. ஏனென்றால் அவர் வாழ்க்கையிலே தேவன் அவர் கொடுத்த சுதந்திரம், அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள். தேவனோடு அவருக்கு ரொம்ப நெருக்கம் உண்டாகினது. எப்பொழுதும் மலைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரிடத்தில் நேராக பேசின, முகமுகமாய் பேசின ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனாலும் அந்த கட்டளையை மீறி நடந்தார். கட்டளையை மீறி நடத்தப்படினாலே அவர் வாழ்க்கையிலே சுதந்திரம் பறி போனது. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டவர்களாக காணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திரமான வாழ்க்கை, இந்த சுதந்திரமான வாழ்க்கையை தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு அதன்படி நடக்கிறோம்.
தேவன் சொல்கிற வார்த்தை அதுதான் சொல்கிறது. அவர் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாமையினாலே பாவத்திலே விழுந்து போனார்கள். ஏவாள் அந்த கனியை புசித்தபடியினாலே அதை தான் புருஷனுக்கு கொடுத்து இருவரும் புசித்து அந்த இடத்திலே அவருடைய சுதந்திரத்தை இழந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் சுதந்திரத்துக்கு பொழுது சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுக்கு எந்தவித ஒரு இழப்பும் ஏற்படாது. அது தமன் கொடுத்த ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை நாம் இழக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை. அந்த இழப்பை அந்த மனிதன் முதலாக நம்மளுக்கு கொடுத்தது ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் காணப்பட்டது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் காணப்பட்டால் உங்கள் வாழ்க்கை சுதந்திரம் பறிபோகாது என்பதை நீங்கள் எச்சரிக்கையாக இந்த ஆதாம் ஏவாள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு மனிதனை பார்க்கும்போது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 13:7. அவன் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமல் நீட்டானது ஒன்றும் குடியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கு என்று நசரேயனாய் இருப்பாய் என்று சொன்னார் என்றார். இந்த வார்த்தை யாரை குறித்திருக்கிறா? சிம்சோன் வாழ்க்கையிலே அவன் நசரேயனாக இருப்பான். அவன் திராட்சரசம் மதுபானம் இதெல்லாம் உட்கொள்ளக்கூடாது என்று அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார்கள். ஆனாலும் அந்த மனிதன் வளர்ந்த போது வாலிபனாய் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு இழப்பு காணப்படுகிறது. இந்த இழப்பு என்றால் ஆவின் பலனை இழந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் பெற்ற ஆவின் அபிஷேகங்கள் மற்ற காரியங்கள் எதுவானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ரட்சிப்பட்ட சமயத்திலே நாம் இருந்த அந்த வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இன்றைக்கு மனிதன் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். இப்படியாய் வாழ்ந்த அந்த சிம்சோன் வாழ்க்கையிலே அவன் இழந்த காரியங்கள் பரிசுத்த வல்லமையை இழந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இழந்தான் என்று பார்க்கும்போது அவன் ஒரு தெளிவாக என்ற மடியிலே போய் சாய்ந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை யாரிடத்தில் இருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பல காரியங்களை இழந்து சூழ்நிலை இருக்கும் போது இந்த இழப்பு எதனால் வந்தது என்று கொஞ்சம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில சிம்சோன் அவனுக்கு கொடுத்த பலன் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து போனான். அவன் ஒரு இடத்திலே அவன் கடந்து போகும்போது ஒரு சிங்கம் நேரில் வருகிறது. அதை என்ன பண்ணாங்க? ரெண்டாக கிழித்து போட்டான். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு பட்சியை அடித்து பறவை அவன் கிழிக்கிறது போல அப்பேற்பட்ட ஒரு பலன் பெற்றவனாக காணப்பட்டான் சிம்சோன் வாழ்க்கையிலே. அப்பேற்பட்ட மனிதனாக இருந்த அவன் வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆவின் வல்லமை அவனை விட்டு கடந்து போனது. ஏனென்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக அந்த பிள்ளை நசரனாகி இருப்பான் என்று சொல்லப்பட்டது. அவன் வாழ்க்கையில் அப்படி இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட பலன் இருந்தது. அந்த வார்த்தை என்ன பண்ணது? அவனுக்குள்ளே அவன் தகப்பனாய தாயும் அவர்களுக்கு அப்படியே அந்த பிள்ளை வளர்த்தார்கள். ஆனாலும் அவன் வாலிபனாய் கடந்து வரும்பொழுது அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவன் அந்த சிம்சோன் வாழ்க்கையிலே அவன் ஒரு இடத்துக்கு கடந்து போகும்போது சிங்கத்தை கிழித்து அவன் போட்டான். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு பெண்ணை நேசித்தபடியினால அந்த இடத்துல பெலிஸ்தரிடத்திலே போகும்போது அவரை விருப்பம் கொண்டான் என்று பார்க்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தாயின் தகப்பனும் வேண்டாம், நமக்கு பெலிஸ்தர் இது நம்மளுக்கும் அவனுக்கும் ஆகாது என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த மனிதன் கேட்டால்படி சிம்சோனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அவன் பிடித்து போய் அதனால் கொஞ்சம் அவனுக்குள்ள மனம் மறுப்பு ஏற்பட்டு சஞ்சலங்களும் உண்டானதுனாலே கடந்து வரும்போது அந்த சிங்கத்தை அவன் அடித்து போட்ட இடத்திலே ஒரு தேன்கூடு உருவாகுது. அந்த வயிற்றிலே தேன்கூடு உருவானது. அதை எடுத்து புசித்து தகப்பனத்தில் போய் கொடுக்கிறான். ஒரு தேன்கூட்டை எடுக்கும் போது சாதாரண ஒரு இடத்துல நாம் அந்த தேன் கட்டும் போது என்ன பண்ணுங்க, நின்றாலும் போதும் வந்து இந்த கையில கடிச்சிடும். பயங்கரமான கொட்டு வியாதிகள் அங்கங்க ரொம்ப இதுவாகும். ஆனாலும் அந்த மனிதன் பாருங்க, தேவன் கொடுத்த பலத்தினால் அதை எடுத்து வருகி தகப்பனுக்கும் கொடுத்தான். அப்பேற்பட்ட பலன் பெற்ற அவன் வாழ்க்கையிலே அவன் இழந்தது என்ன? தேவ பரிசுத்தாவின் வல்லமை இழந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே நீங்கள் எதை இருந்தாலும் ஆவியின் பலத்தை மட்டும் இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால்
ஆவிதான் இன்றைக்கு கடைசி காலங்களிலே இருக்க போகிற காரியங்கள். இந்த ஆவியின் பலத்தை இழக்கக்கூடாது. சத்ருவானவன் எந்த வழியிலே வந்தாலும் நம்மளுக்குள்ள இருக்க பரிசுத்த வல்லமை இருக்கும் போது அவனை நம்ம மேற்கொள்ள விட முடியாது. ஹalleluya. எந்த சத்ரு போராட்டங்கள் வந்தாலும் வாழ்க்கையிலே ஆவியானவர் இருக்கும் பொழுது எந்த இழப்பும் வாழ்க்கையிலே நேராது. ஹalleluya. ஆமென். இந்த நாளிலே அந்த மகனோட வாழ்க்கையிலே அவன் அப்படியாக இருந்த சூழ்நிலையிலே அவன் திரும்பமாய் ஒரு இடத்திலே போகும்போது அந்த மனிதனுக்கு ஒரு கழுதின் தாடை எடுத்து 1000 பேரை கொண்டான். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்றால் நேரம் கடந்து போகும்னால் இதை சுருக்கமாக சொல்கிறேன். அவன் போகும்போது 1000 பேரை கொன்று போட்டான். அப்பேற்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் தாகம் எடுத்த போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தண்ணீர் உண்டாக்கி அவனுக்கு தாகத்தை தீர்த்தான். ஏன்னா பிலிஸ்தர் மனிதரே அவன் தான் மடிந்து போக கூடாது, விருத்தசேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தர் மடிந்து போக கூடாது ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டான். அப்படியா ஆண்டவரோட ஜெபத்தை கேட்டான். கேட்டு ஆண்டவனுக்கு தண்ணீரை கொடுத்தான். அது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில இப்படியா சூழ்நிலை இருக்கும் போது ஒரு நாள் பிலிஸ்தர் வருகிறார்கள். அவன் போய் என்ன பண்ணாங்க, அந்த பெரியாள் மடியிலே போய் சார்ந்தபடினாலே அந்த ரகசியத்தை அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்ல கேட்கிறான். கேட்கும்போது பெரியாள் மடியிலே இருக்கும்போது அவனுக்கு என்ன பண்றாங்க, கயிறு போட்டு கட்டிட்டாங்க. கட்டும் போது என்ன பண்ணாங்க, உடனடியாக பிலிஸ்தர் வரவங்க இரவாக சொல்லுகிறார். அவன் இடத்துல இருக்கும்போது பிலிஸ்தர் வந்து விட்டார் சொல்லும்போது அவன் நம்ம திரும்பவும் நம்ம பலத்தை உண்டாக்கி பரிசுத்த வல்லமை பெற்றவனாக இருந்தபடினால் அது ஒரு பஞ்சு நூல் போல் பறந்து போனதான். அவனை ஏமாற்றப்பட்டவளாய் தெரியலாம். திரும்ப சொல்வார், என்னை 3 முறை ஏமாற்றி விட்டாய், நான் உன்னை அதிகமா நேசித்தேனே, இதை நீ இப்படியா செய்து விட்டாய் என்று சொல்லி அந்த நேசத்தின் கடைசியில அவனுடைய இழப்பை பரிசுத்த வல்லமை இழந்து போகிற சூழ்நிலை எப்படி என்று பார்க்கும்போது அவன் கடைசியாக நசரேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை மீறி மதுவானம் எதுவும் பிடிக்காத இந்த சூழ்நிலையில் அவனுக்கு சிறைசேதம் செய்யப்பட்டது. மொட்டை அடிக்கப்பட்டவனாய் காணப்பட்ட போது பெலிஸ்தர் வந்து விட்டார்கள் என்று சொன்னார். சொன்னபோது தேவனுடைய வல்லமை அவனை விட்டு கடந்து கொண்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ யாரிடத்தில் நேசம் வைக்கிறான், யாரிடத்திலே உன்னுடைய இழப்பை இழந்து இருக்கிறான், கொஞ்சம் யோசிங்கள், சிந்திங்கள், எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு மனிதன் எப்படியாய் சொல்லப்பட்ட அந்த எச்சரிப்பின் சத்தத்தை இழந்து போன அந்த சிம்சோன் வாழ்க்கையிலே கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க, அவன் ஒரு மனிதனாய் இருந்த, அவனுடைய பரிசுத்த வல்லமை பெற்ற மனிதனாய் இருந்த அவன் வாழ்க்கையிலே அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் கடைசியில் என்ன பண்ணாங்க, அவன் ரொம்ப கேளிக்கை ஆனால் அவன் ஒரு நகைச்சுவை மனிதனாக மாற்றி விட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வாழ்க்கையிலே அந்த நியாயாதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட சிம்சோன் வாழ்க்கையை பாருங்கள். 16-17 நியாயாதிபதிகள் 16-17 வசனம். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை திரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். என்ன பண்ணா, ரகசியத்தை சொல்லிவிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு தன் பரிசுத்த வல்லமை நீ ஒருபோதும் மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம். ஆவியின் வரங்களை பெற்ற நீ வாழ்க்கையிலே இருக்கும்போது சில ரகசியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் இழந்து போகக்கூடாது. மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து போது ஜாக்கிரதையாக எச்சரிப்பின் சத்தம், இது எச்சரிப்பின் சத்தம். ஏனென்றால் அவனுக்கு கொடுத்த அந்த நசரேயனுடைய காரியங்கள் இழந்து போய் அவன் வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டு அவன் ஆவியின் வல்லமை இழந்த மனிதனாய் காணப்பட்டபடினால் அவன் வேடிக்கை பொருளாய் காணப்பட்டான். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு விஷயம் அந்த பலத்தை கொடுக்க முடியாது. திரும்பவும் ஆண்டவரே எனக்கு பலனை தாரும் என்று அவன் கேட்கும்போது அவனை ஒரு தூணிலே கட்டி போட்டு வைத்திருந்தார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலை அந்த மனிதன் இருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த பூமிவாசி மாத்திரம் அந்த பலனை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவன் அவனுக்கு திரும்ப அந்த பலத்தை கொடுக்கிறான். பலத்தை கொடுக்கும் போது அவன் ஓங்கி அந்த 2 கைகளால் இருக்கும்போது அந்த மண்டபத்தை சுற்றி 3000 பேர் சூழ்ந்தார்கள். அவன் உயிரோடு இருந்ததை இறந்தவர்கள் 1000-2000 பேர். ஆனால் அவன் மரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 3000 பேர் மரித்து போனார். ஆண்டவர் அப்பேற்பட்ட அந்த பலனை கொடுத்தார். ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு பரிசுத்த வல்லமையை அவன் பெற்றுக்கொண்ட வாழ்க்கையிலே அவன் எச்சரிப்பின் சத்தமாகிய அந்த ரகசியத்தை அவன் இழந்து போனான். அருமையான தேவனுடைய
நீங்கள் உங்களுக்கு ரகசியம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வாழ்க்கையில் நீங்க இருக்கும் பொழுது அந்த ரகசியம் காக்கப்படும் போனால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்ற மக்களாக நீ இருக்கும் பொழுது எந்த காரியங்கள் பிசாசான உங்களுக்கு சிக்கம்போல் வந்தாலும் அது உன்னை மேற்கொள்ள விட மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு மனிதனை பார்ப்போம். அவருக்கு தெரிந்த வசனம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14. இது கெட்டகுமாரனுடைய வாழ்க்கை. எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரம் லூக்கா 15:12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான். ஹல்லேலூயா. இந்த கெட்டகுமாரன் வாழ்க்கையில் ஆஸ்தியை தகப்பனிடத்திலே பெற்றுக்கொண்டு ஆஸ்தியை இழந்து போனான். ஆஸ்தியின் ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணா? இழந்தவனாய் அந்த வாழ்க்கையை நம்ம பிரித்துக் கொண்டு நண்பர்களிடத்திலே போகிறான். நண்பர்களிடத்திலே போய் அவர்கள் என்ன பண்றான்? அங்கே தூர தேசத்திலே இருக்கும்போது அவனுக்கு எல்லா பணங்களும் செலவழிந்த பின்பு அவன் வாழ்க்கையில் பசியினால் வாடுகிறான். பசியினால் வாடும் பொழுது அவன் ஒரு குடியான இடத்திலே பன்றி மேய்க்கும் இந்த பன்றி மேய்க்கும் வேலையை செய்ய முடியாத எல்லாவற்றையும் செலவழித்து இன்றைக்கு அநேகருடைய வாலிப பிள்ளையோட வாழ்க்கையில பார்க்கும்போது பணம் இருக்கும் பொழுதும் பல காரியங்களை என்ன பண்ணாங்க? மூலாதாரமாக செலவழித்து எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை காணப்படுவார்கள். ஆனாலும் இப்பேற்பட்ட மனிதனுக்கு தான் இந்த காரியங்கள் நடக்கிறது. இது ஏனென்றால் ஆண்டவர் ஓமையாக சொல்லும்போது கூட இந்த மனிதனோட வாழ்க்கையில தன்னுடைய தகப்பனுடைய அன்பை விட்டு இறந்த ஒரு சூழ்நிலையிலே அவன் அநேகருக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தகப்பன் அநேக வயல்வெளிகளை வைத்து அநேகருக்கு வேலை கொடுத்த ஒரு மனிதன். அப்பேற்பட்ட மனிதனிடத்திலிருந்து இவர் பிரிந்து போனார். பிரிந்து போன வாழ்க்கையில் என்ன பண்ணாரு? சாப்பாடு கூட கிடைக்கணும். பன்றி மீட்கும் அந்த தவிர்த்து கூட சாப்பிட முடியாத சூழ்நிலை அந்த குடியானவனை பார்த்து அவனை என்ன பண்ணாரு? போடான்னு சொல்லி அனுப்பிச்சார். ஏனென்றால் இது பண்ணிக்க வைக்கிற தவிரா இத்த போய் நீ சாப்பிடியே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அவனை ஏளனமாய் பார்க்க குடியான அதனால தேவனுக்குள்ளேயே தகப்பனுடைய அன்பை விட்டு தகப்பனுடைய சோலை விட்டு நீ தூரம் போவானால் இழப்பு உனக்கு தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை விட்டு நீ விலகி போகும்போது இழப்பு நமக்கு தான். ஹல்லேலூயா. கடந்த காலையில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொரு அன்பின் வார்த்தைகள் மற்ற எல்லா காரியங்களும் கடல் மாத்திரை கூட நம்பிக்கை வீட்போகாது என்று வார்த்தையை சொன்னேன். உன் நம்பிக்கையானது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேரு எப்பொழுதுமா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த கட்டகுமாரன் வாழ்க்கையிலே எழுந்தான். புத்தி தெரிந்தவனாய் எழுந்து என்ன பண்ணா? தகப்பனிடத்தில் நான் போவேன். இந்த தகப்பனிடத்திலே அநேக வேலைக்காரர்கள் வேலை செய்கிறார்களே, நான் பசியினால் வாடுகிறேனே என்று சொல்லி பணத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஒரு குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லப்பா, நீ ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளும் என்று தன்னைத்தான் தாழ்த்துகிறான். ஹல்லேலூயா. நீங்கள் தன்னைத்தான் தாழ்த்தும் போது தேவனுடைய அன்பை விட்டு நீ விலகி தூரத்திலே போனாலும் ஆண்டவர் உன்னை கிட்டி சேர வரும்போது கர்த்தர் உன்னை அவர் அணைத்துக் கொள்வார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்தது காரியங்கள் இருந்தாலும் அவன் தகப்பனுக்கு தூரம் போகும்போது அவன் நம்ம தகப்பன் அவனை நோக்கி என்ன பண்ணாரு? பார்க்கிறான். அவன் தூரத்தில் வருகிறான். அந்த தகப்பன் அவன் நோக்கி பார்த்து என்ன பண்ணார்? அவனை ஓடி சென்று கட்டி அணைக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணாரா? நீ தூரம் போனாலும் ஆண்டவரை விட்டு நீ தூரம் போன ஆண்டவர் உன்னை ஒரு நாள் விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அவர் உன்னை கெட்டி சேரி உன்னை அணைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கட்டகுமாரன் வாழ்க்கையில் அப்படி நடந்தது. அது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தேவன் பரத்து இருக்குமா பாவம் செய்தே என்று தன்னை தானே பார்க்கும் போது ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களை பார்ப்போம். 15:15 லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ஹல்லேலூயா. இப்படியாக செய்து கொண்டிருந்த சூழ்நிலை தான் அவன் வாழ்க்கையிலே அவன் 16-17ஆம் வசனத்திலே பார்க்கும்போது இந்த குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரன்ல கூலிக்காரனை வைத்துக் கொள்ளும் என்று சொன்னான். அவன் அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது எழுந்து புறப்பட்டு 2ஆம் வசனத்தை பார்த்து தகப்பனிடத்திலே வந்து தூரத்திலே கண்ட போது அவனை மனதுருகி ஓடி அவனை கட்டி தழுவி அணைத்துக் கொண்டான். தேவனாய கர்த்தர் நம்முடைய பாவங்களையும் அக்கறங்களையும் நாம் தேவனிடத்தில் தெரியப்படுத்தி நாம் ஒப்புராகும் போது அவர் நம்மளை ஓடி மனதுருகி வந்து ஓடி கழுத்தை கட்டிக்கொண்டு
அவனை முத்தம் செய்தான் என்பார். பிதாவாகிய தேவன் நம்மளையும் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் தூரம் போகும் அன்பை விட்டு நாம் தூரம் போகும்போது நம்மளை கிட்டி சேரி அணைத்து நம்மை மனதுருகி நம்ம அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னைக்கு குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரன் நோக்கி என்ன பண்றாரு, அவனுக்கு ஒரு ஆணை கொடுக்கிறான். பாருங்க, ஆண்டவனுக்கு கிட்டி சேரி இருந்ததை அவன் எல்லாவற்றையும் மறந்து பாவத்தை உணர்ந்தவனாய் திரும்பி வரும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு வெகுமதியை கொடுக்கிறார். ஆண்டவர் நன்மையான காரியம் என்ன சொல்கிறார், உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை விட்டு தூரை போய் விலகி ஆண்டை விட்டு விலகி போகும்போது அவரிடத்தில் மனம் திரும்பி வரும்போது உனக்கு கிடைக்க போற காரியம் என்ன, உயர்ந்த வஸ்திரம். அல்லேலூயா. பழையவைகள் உடையான சேர்த்து நம்ம வாழ்க்கையை எல்லாம் மாற்றி புதிய வஸ்திரத்தை கொடுக்க போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறான். உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி தேவன் இரண்டாவது காரியம் மோதிரத்தை அவனுக்கு தெரிவிக்கிறார். மூன்றாவது பாதரட்சை கொடுக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நீங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கும்போது இந்த கட்டகுமாரன் வாழ்க்கையிலே அவன் செய்த காரியங்களை இழந்து திரும்பி வளர்ந்து மனம் திரும்பி தன்னை தான் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு மோதிரத்தை தரிப்பித்து பாதரட்சையை போட்டு அது மாத்திரம் என்ன பண்றாரு, விருந்தை கொடுக்கிறார். ஆண்டவரிடத்தில் கிட்டி செல்லும்போது பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்து வரும்போது ஒரு வாழ்க்கையிலே தேவன் இப்பேற்பட்ட நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். நான்காவதாக அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில மாறி தேவனிடத்தில் அவன் திரும்பி வரும்போது தேவனாய் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணலாம், உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து மோதிரங்களை கொடுத்து பாதரட்சையை கொடுத்து கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமான வாழ்க்கை. அந்த வீட்டுக்கு துணை கூற போனாலும் கர்த்தர் விடாதபடி அவர் கெட்டி செய்தாள். அவரிடத்திலே நீ ஒப்புரவாய் பரத்துருமா பாவம் செய்தனப்பா உடைய குமாரன் என்று சொல்லப்படுது, நான் பாத்திரங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் வரும்போது உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து மோதிரங்களை கொடுத்து ஆண்டவர் பாதரட்சை கொடுத்த என்றை அடித்து சந்தோஷமாக நீங்கள் என்ன பண்ணுங்க, விருந்து செய்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அப்பேற்பட்ட இழந்த காரியங்களை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் பரத்துக்கு விரோதமாகும் தேவனே உம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமான செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் என்று சொல்லி நான் கேட்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய நன்மைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அவன் கட்டுக்குமாரனாக வாழ்க்கை மாறி அவன் இழந்ததை திரும்பவும் மாற்றி ஆண்டவர் அவனுக்கு கட்டி தழுவி அவனுக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்து விருந்தை உண்டாக்கி சந்தோஷத்தோடு அவன் திரும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற வேண்டும். கர்த்தருக்கு நீங்கள் இழந்த காரியங்களை கொண்டு சிந்தித்து பார்த்து மனம் திரும்புங்கள். மனம் திரும்ப அதற்கு வருவது கர்த்தர் உள்ள பெரிய காரியங்களை செய்ய வரவளாக இருக்கிறார். நான்காவதாக லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10ஆம் வசனம் அந்த வசனம் சொல்கிறது, இறந்து போன தேடவும் ரட்சிக்கவும் குமாரன் வந்திருக்கிறார். எதை இழந்து போனார், சகேவி வாழ்க்கை. முதலாவதாக அவன் வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடும்படியாய் ஓடுகிறான். ஆயக்காரன் தளமும் ஐஸ்வரனாய் இருந்த சகேவிடப்பட்ட ஒரு மனிதன், ஆயக்காரனாய் இருந்த அவன் வாழ்க்கையிலே ஐஸ்வரனாய் இருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏன் இயேசுவை தேடி ஓட வேண்டும்? அவனுக்குள்ளிருந்து எதை இழந்து போயிருப்பாரா? ஆமா, அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். அப்பேற்பட்ட மனிதன் தான் ஓடி ஆண்டவரை பார்க்க வேண்டிய இறங்கப்பட்டிருக்கிற வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் ஓடுகிறார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க முடியாது அவரை வகை தேடினான். அவன் குள்ளமான ஒரு மனிதனாக இருந்தபடினால் அவன் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டது 19:3 அவன் குள்ளமாக இருந்தபடினால் ஜனக்கூட்டத்தை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கக்கூடிய ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். காட்டத்தின் மரத்தில் ஏறி குள்ளமான இருந்தபடினால் அவன் ஓடி மேலே நின்று கொண்டார். உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு பாவியான மனிதனாக இருந்தாலும் ஐஸ்வரனாக இருந்த அவன் வாழ்க்கையிலே அவன் எதை எழுந்து போனான், தன்னுடைய ரட்சிப்பை பெறாதபடினாலே சந்தோஷத்தை இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும் போதுதான் அவன் இந்த இயேசுவை பார்க்க ஓடுகிறான்.
இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்த தெய்வம் ஒரு ஒன்றுனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே. இயேசு கிறிஸ்து வந்ததற்கான சரித்திரம் உண்டு. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இந்த உலகத்திலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த மனிதனோட வாழ்க்கை ஆண்டவரை தேடி ஓடுகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்தாந்து பார்த்து சகையவே சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணா, அவன் ஓடி போய் பார்க்கும்போது ஆண்டவர் அவனை தேடி வந்து அவன் வீட்டுக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று நீங்க என்ன இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்தால்தான் தங்க வேண்டும். இழப்பு அவனுக்கு எந்த ஒரு காரியத்திலும் ஐஸ்வர்யத்திலே அவனுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இழந்து போயிருக்கான். அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் அவன் வந்து அவனதுல வந்து நம்ம ஓடி வந்து அவன் இறங்கி ஆண்டவரை அவன் தரிசிக்க முடியாது, அவன் வீட்டில் தங்க வேண்டும் சொல்வது. அவன் சீக்கிரமா இறங்கி வந்து 6ஆம் வசனம் சொல்றது, சந்தோஷமாய் அவரை ஏற்றுக்கொண்டு. அப்படின்னா அவனுக்கு சந்தோஷம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது, சந்தோஷம் இருந்திருப்பான். அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணா, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஐஸ்வரனா இருக்கலாம். எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் உனக்கு சமாதானம் சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. எத்தனை பேர் வாழ்க்கை பணக்காரர்கள் இருப்பார்கள், ஐஸ்வரனா இருந்தாலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாத இருக்கும். அப்பேற்பட்ட இழப்புகள் மத்தியில தான் சகையோ வந்து ஆண்டவருடைய இறங்கி வந்து சந்தோஷமா அவரை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணான், அவன் அதை கண்ட யாவரும் இந்த பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்போ என்ன பண்ணாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இந்த உலகத்தை வந்தார். அப்ப என்ன பண்ணாங்க, இவங்க முறுமுறுக்கிறாங்க. இவருக்கு நாங்க அப்படிப்பட்ட இது இல்லை. ஏன்னா பாருங்க, ஆண்டவர் இயேசு அவர் உலகத்தில் வந்தவுடன் அவன் ஏற்றுக்கொண்டவனாய் காணப்பட்டபடினால்தான் அந்த மனிதனை போய் என்ன பண்ணாங்க, அவன் ஏற்றுக்கொண்ட சந்தோஷமா வீட்டுக்கு போனான். இவர்கள் முறுமுறுக்கிறார்கள் ஒரு பொருட்கள். ஏன்னா இவருக்குள்ள என்னன்னா, இப்பேற்பட்ட மனிதத்துல போகிறாரே என்ற ஒரு இழப்பு. அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் நம்பினாங்க, தன் வீட்டுக்கு போனான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், அவன் அழைத்துக் கொண்ட போது அந்த கண்ட யாவரும் முறுமுறுத்தார்கள். சகையோ நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசியை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறான் என்று பாருங்க. இப்பேற்பட்ட மனம் யாராவது உண்டா? தன்னை தாழ்த்தும் போது அவன் என்ன பண்றான், ஆசி பாதி ஏழைகள் கொடுக்கிறேன், நான் எவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்பி கொடுக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு காரியம். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உள்ளத்தில் வந்த போது சந்தோஷம், அவன் இழப்பு எல்லாம் மாறினது. என்ன பண்ண, யாருடைய அநேகமாக நான் பெற்ற காரியங்கள் நாளத்தனையாக திரும்பி தருகிறேன். இப்பேற்பட்ட காரியங்கள் அவனுக்கு இருப்பான வாழ்க்கையில இருக்க முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை தேடி சென்று இந்த ஒரு ஆத்துமா ரட்சிப்படைய முடியாகும். அவனை சென்று பார்த்தபோது கர்த்தர் அவனுக்கு அந்த பாவியான மனுஷனை இறங்கி அவனுக்கு என்ன வந்து அவன் என்ன நாளத்தறியா திருப்பி தருகிறேன்னு சொன்ன பொழுது, ஏனென்றால் அவன் தன் தான் தாழ்ந்து ஆண்டவர் ஒண்ணுமே கேட்கல, இறங்கி வாப்பான்னு சொன்னாரு. இறங்கி வா, உன் பாவமான காரியங்களை விட்டு இறங்கி வா என்று சொல்லுவாங்க. அவன் இறங்கி வந்தான், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் ரட்சிப்பை இழந்த ஒரு சூழ்நிலை மனிதனாய் காணப்பட்டபடினால் அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வந்து இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அது மாத்திரமல்ல, வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாம் எப்படி இருந்திருக்கிறோம்? பழைய காலங்களிலே எவ்வளவு ரட்சிப்பு நமக்கு கிடைத்த பாக்கியங்கள் எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இல்லை, இந்த ரட்சிப்பை நாம் விட்டுவிடக்கூடாது. கடைசி காலங்கள் இருக்கிறது. இந்த காலங்களில் நாம் ரட்சிப்பை நாம் பெற்றோர்களாக ஒவ்வொரு மக்களும் அவர்களுடைய காலங்களிலே உங்களுக்கு இந்த சுதந்திரமாகிய இந்த தேசத்திலே எலெக்ஷன் வரப்போகுது. இந்த சுதந்திரம் போற இந்த காலங்களிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுவிசேஷத்துக்கு எந்த தடையும் இல்லாதபடி ஒரு நல்ல ஒரு முதலமைச்சராக வர வேண்டும். அல்லேலூயா. இந்த சுவிசேஷ தடை இருக்கக்கூடாது. கடந்த காலையில் எவ்வளவு ஒரு மேல நாம இந்த சுவிசேஷம் ஊழியர்கள் பல இடத்துல திருச்சபையில் இடிக்கப்பட்ட சூழ்நிலைகள் அநேகர் பார்த்திருப்பீர்கள். நானும் கண்கூடாக பார்த்திருக்கேன். அதனால் பல இடத்துல இந்திய சுவிசேஷ திருச்சபை பக்கத்திலே பார்க்கும்போது இந்த துர்கா நகர் என்ற பல்லாவர பகுதியிலே ஒரு திருச்சபை இடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு ரட்சிப்பு காரியங்கள் நீங்கள் வாழ்க்கையிலே
நன்றாக இருக்கும் இடம் சுவிசேஷ ஊழியர்கள் இந்த இழப்பின் மத்தியிலே தேவனாய கர்த்தர் ஒரு நல்ல மனிதரை, ஒரு நல்ல ஒரு முதலமைச்சரை இந்த தமிழகத்தை ஆரம்பிக்கும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்துக்கு எந்த தடையும் வரக்கூடாது. இந்த மனிதன் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டபடினால் அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் அபரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்று ஆபிரகாம், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு மனிதன் அவன் பாவையான ஒப்பு கொடுத்த போது அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இறப்பின் மத்தியிலே அவனை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்து அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார். இவன் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லப்படுற வார்த்தை. இப்பேற்பட்ட ஒரு வாக்கியத்தை சகோதரி பெறுகிறார். இந்த வாக்கியத்தை நீங்களும் பெற வேண்டும். ஆம், நாமும் ஆபிரகாம் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ரட்சிப்பின் அந்த காரியங்களை தேவனுக்கு நாம் ஒவ்வொரு காரியத்தை மனம் திரும்பி நாம் வரும்போது அந்த கட்டக்குமாரன் வாழ்க்கையில மாறியது போல, சகோதரி வாழ்க்கையில மாறியது போல பழைய வாழ்க்கைகள் எல்லாம் மாறி இரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல இயற்கை மத்தியில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யோபின் புஸ்தகம், கடைசியாக யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது யோபுடைய வாழ்க்கை, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற ஒரு மனிதனாய் காணப்பட்ட யோபு வாழ்க்கை. இழப்பு என்ன நடந்தது அவனுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு இழப்பு கொடுக்கல, பிசாசானவன் தான் இழப்பு கொடுக்க. பிசாசானவன் போய் ஆண்டவரிடத்தில் கேட்டு இந்த மனிதனுடைய காரியங்களை என்ன பண்றான்? எல்லாவற்றையும் நம்ம ஆஸ்தி ஐஸ்வரம் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே இழப்பு ஏற்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் அவனை விடாதபடி என்ன பண்ணலாம்? எப்பொழுதும் தேவனிடத்திலே உண்மையாய் உத்தமனாய் பொல்லாப்புக்கு விலகி இருந்த மனிதனாய் இருந்தபடினால் கடைசி வரையிலே நம்ம ஆண்டவரை ஒரு நாளும் தூஷிக்கவில்லை. அப்பேற்பட்ட அந்த இழப்பின் மத்தியிலே பிள்ளைகள்லாம் எழுந்து போனார்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன பண்ணாரு? ஒரு நன்மை, ஒரு காரியத்தை இழந்து போனான். ஆண்டவர் அவனுக்கு இரட்டத்தனியான நன்மையை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீ எதெல்லாம் எழுந்து போய்க்கிறான்? ஒரு காரியங்களை எழுந்திருக்கலாம், இரண்டாவது இரட்டத்தனியான நன்மைகள் வாழ்க்கையிலே. யோபின் வாழ்க்கையிலே எப்போ பிசாசன் பல சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனை மத்தியிலும் அவன் வெற்றி கொண்டே நம்பினாங்க. 42ஆம் அதிகாரத்தில் 12-15 வசனத்தை வாசிங்கள். யோபு 42ஆம் அதிகாரம் 42-12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமென். வாசிமா, தொடர்ந்து வாசி. 14,000 ஆடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஆமென். புரியுதா? எல்லாம் இரட்டத்தனியான காரியம். ஒன்றை இழந்து இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை யோபு வாழ்க்கையில் பெற்றான். ஆண்டவருக்கு உத்தமனாய் இருந்த மனிதனுக்கு வாழ்க்கையிலே சோதனை வந்தது. அந்த சோதனை மத்தியில் தேவனாய கர்த்தர் அவனை விடாதபடி அவனுடைய எல்லா காரியத்திலும் தன்னுடைய மனைவி தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னபோது கூட உத்தமத்திலே உறுதியாய் நின்ற மனிதன். அப்பேற்பட்ட மனிதன் வாழ்க்கையில தான் கர்த்தர் என்ன பண்ண பொல்லாப்பு காரியத்திலே விலகி எல்லாவற்றையும் மறந்து சன்மார்க்கமாக வாழ்ந்த அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுக்கு இரட்டத்தனியான நன்மைகள், உன் இழப்பின் மத்தியிலே இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளும் இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு கொடுக்க போகிறான். தேவனுடைய வார்த்தை இதைத்தான் சொல்லும். தேவனுடைய சுதந்திரத்தை எழுந்து போன ஆதாம் வாழ்க்கையிலே தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். பலனை இழந்த ஆவியின் பலனை இழந்த சிம்சோன் வாழ்க்கையிலே எச்சரிப்பின் சத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் இழந்த போன சூழ்நிலை கூட ஆண்டவராகி கட்டக்குமாரன் வாழ்க்கையிலே தன்னுடைய ஆஸ்தியை இழந்தாலும் பாவத்தை உணர்ந்தனாய் அவன் திரும்பி தகப்பனத்திலே வரும்போது தகப்பனுடைய அன்பை அவன் பெற்றோராய் காணப்பட்டபடினால் அவன் வாழ்க்கையிலே உயர்ந்த வஸ்திரம், மோதிரம் கிடைக்கிறது, பாதரட்சை கிடைக்கிறது, விருந்து கிடைக்கிறது. அது மாத்திர சபையின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் தேவனுடைய சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றவனாய் காணப்பட்ட அவன் வாழ்க்கை. உங்க வாழ்க்கையிலும் சந்தோஷம் சமாதானம் கிடைக்க இந்த இழப்பின் மத்தியிலும் கடந்த காலையில் எவ்வளவு இழப்புகள், வியாபாரத்தின் மத்தியிலும் வேலை நிமித்தம் மத்தியிலும் எல்லா சூழ்நிலை இழப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் காரியங்களை மாற்ற போகிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து போங்கள். யோபின் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த இரட்டத்தனியான நன்மைகள், இரட்டத்தனியான ஆசீர்வாதங்கள், ஒன்றை இழந்தால் ஒரு வழி அடையும் போது கர்த்தர் புதிய வழிகளை இந்த வாசல்களை திறக்க போகிறார். இழப்பின் மத்தியிலே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இரட்டையான நன்மைகளையும் வாழ்க்கையிலே கொடுக்க வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹalleluya நன்றி 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 அப்பா மட்டமாய் கர்த்தாவே நீ வாய் வார்த்தையிலிருந்து பேசுகிற தேவன் மட்டமாய் மத்தியில் இருந்துக்காக தெரிவிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆண்டவரே நன்மைகளால் நிரப்பும் இழப்ப அந்த பல இழப்புகள் மத்தியிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எழுந்தை போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாராய் வந்த என் தேவனை ஒவ்வொரு பேர் வாழ்க்கையில் எழுந்த காரியங்கள் அநேகம் உண்டு அதை திரும்ப தாரமடைவரே இரட்டத்தனையான நன்மைகளால் நிரப்பும் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்தெந்த காரியத்தை வேண்டிக் கொண்டார்களோ அந்த காரியம் நிறைவேற்றும்படியாக சோத்திரம் சோத்திரம் ரட்சிப்பின் தேவன் நாம் அவரை துதிப்போம் ஆனந்த கீதங்கள் என்று பாடுவோம் ரட்சிப்பின் தேவன் நாம் அவரை துதிப்போம் ஆனந்த கீதங்கள் என்று பாடுவோம் நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் சத்தம் உண்டு நீதிமான்கள் கூடாரத்தில் ரட்சிப்பின் சத்தம் உண்டு கர்த்தரை துதித்து ஒவ்வொரு காலம் வேண்டுதல் ஆண்டவரே சமத்து வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலும் விண்ணப்பத்தையும் நீர் அதை சுவிசாரத்தை கேட்டு அதுக்கு தக்க பதிலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா கேட்ட வார்த்தைகளை இறப்பின் மத்தியிலே தேவனாய் கர்த்தர் அவருக்கு ஆண்டவரே முத்திர மோதமாய் நீர் வெய்யும் ஆண்டவரே அவர் ஓய்ந்த கஷ்டத்தை கொடும் பாதரட்சத்தை கொடும் விருந்தை உண்டு பண்ணுகிற தேவன் வாழ்க்கையில் சகையில் வாக்க சந்தோஷத்தை சமாதானத்துக்கு அவரகாக்கு பிள்ளையாய் மாறினது போல எங்களை மாற்றும் ஆண்டவரே யோபு வாழ்க்கை கட்டாக இரண்டு தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பா ஒன்று இழந்த காரியங்கள் ஆண்டவர் ஒழுங்கலை கட்டாவை வழிகள் அடைக்கும் போது எனக்கு ஆண்டவர் இரண்டு வாசல்களை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே எல்லா வழிகளும் திறமாண்டவரே நீ நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் பலப்படுத்தும் கேட்டப்பட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் நன்றி துதிக்கிறோம் பாதுகாத்துக் கொள்ளும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya 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 உண்மையாகவே தேவன் இந்த நாள்ல என்னோட இடைப்பட்டான்னு சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா ஹalleluya ஏனென்றால் நம்முடைய அபிஷேகத்தை நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது இழந்து விட கூடாது ஏன்னா அவருடைய கிருபை நம்மோடு இருக்குது நம்ம எத்தனை முறை விழுந்தாலும் நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஹalleluya கர்த்தர் இந்த நாள்ல உண்மையாகவே 5 விதமான காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோட பேசினாங்க எப்படி விலகி போனாலும் அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறபடினால் தேவன் என்ன பண்றார் நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவனா இருக்கிறார் நாம் அவர் கொடுத்த அபிஷேகத்தையும் தேவன் நம்ம கொடுத்த தாளந்துகளை நம்ம ஒருபோது இழந்து போகவே கூடாது ஹalleluya ஹalleluya அப்பா உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிற ராஜா இந்த கிருபைக்காய் இந்த இரக்கத்திற்காய் இந்த தயவுக்காய் நன்றி சொல்லுகிற ராஜா அப்போப்பனை கர்த்தாவே அன்று பாவம் செய்த கர்த்தாவே சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்ட ஆதாமை ஏவாளே கர்த்தாவே கர்த்தாவுடைய ராஜா ராஜ்யத்திலிருந்து அவர் துரத்தப்பட்டாலும் நீர் எங்களுக்காய் இந்த விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அந்த பாவத்திலிருந்து நீர் எங்களை மீட்டுக் கொண்டு ராஜா அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்து வருகிறபடியா ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்போப்பனை கர்த்தாவே அன்று சிம்சோனுக்கு கர்த்தாவே கொடுத்த அபிஷேகத்தை அந்த மகனை இழந்து போனாலும் நீர் அப்பா அந்த மகனை அந்த கடைசி வரையிலப்பா நீர் பாதுகாத்தது எவ்வளவு உண்மையோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையில ராஜா நீர் எங்களை பாதுகாத்து வருகிறபடியால் நன்றி சொல்லுகிறவையா நமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அது கெட்ட குமாரி கர்த்தாவே அநேக ஆஸ்திகள் இருந்தாலும் தோப்பனே ராஜா அது எல்லாவற்றையும்
பிள்ளைகளை இழந்து உண்மை தேடி வரும்போது கர்த்தாவே அப்படிதான் கர்த்தாவே தூரத்துல அவரை பார்த்து நீர் அப்பா ராஜா எப்படி அணைத்து கொண்டீரோ எங்களுடைய வாழ்க்கையில உள்ள கர்த்தாவே எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் நீர் கொடுத்த கர்த்தாவே தாளந்துகள் நாங்கள் இழந்திருந்தாலும் நீர் எங்களை மறுபடியும் புதுப்பிக்கிற தேவனாய் நீர் எங்களோடு இருக்கிறபடியா நன்றி சொல்லுகிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல கர்த்தாவே அந்த சகையுடைய வாழ்க்கையில கர்த்தாவே என் தேவன் அப்பா அவர் கொடுத்த அந்த ரட்சிப்புக்காய் நன்றி சொல்லுகிறபடியா அவை ஸ்தோத்திரிக்கிற தோப்பனே. எத்தனை கர்த்தாவே கிருபைகள் இருந்தாலும் அந்த மகனுக்குள்ள ராஜா அவரை சமாதானம் இல்லாமல் தவித்த நாட்கள்ல நீர் அவரை தேடி வந்தது போல எங்களே நீர் தேடி வந்த தெய்வமாய் இருக்கிறபடியா நன்றி சொல்லுகிறபடியா உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. சகையுடைய வாழ்க்கையில செய்த நன்மையை போல நாங்களும் அப்பா எங்களுடைய கர்த்தாவே ஜீவியத்தை நாங்கள் காத்துக்கொள்ள அப்பா நீர் எங்கள் இல்லத்திலே வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி சொல்ல மாத்திரம் உதவி செய்ய. அதே போல யோபுடைய வாழ்க்கையில கர்த்தாவே எத்தனை பாடுகள் வந்தாலும் அதற்கு எத்தனை இழப்புகள் வந்தாலும் ராஜா ஒவ்வொரு வீட்டுக்கு கர்த்தாவே தூரம் போகாமல் ராஜா அதற்கு நன்மையை பெற்றுக்கொண்ட நாங்கள் அப்பா தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தாவே நீர் அந்த மகளோடு பேசினது போல ராஜா எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே எத்தனை இழப்புகள் வந்தாலும் நீர் அப்பா அதை அனுமதித்தால் மாத்திரமே நடக்கும் என்ற அந்த விசுவாசத்தை நாங்கள் முன்னேறி செல்ல என் தேவனை கொடுத்த இந்த திருவைக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. யோபுடைய வாழ்க்கையில நீர் அட்டிப்பான நன்மைகளை செய்தது போல அவற்றை எங்கள் சபை விசுவாசமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிள்ளைகளை இழந்தாங்களோ அதெல்லாம் தேவன் இந்த மாதத்துல இரட்டிப்பாய் தரப்போறீங்க அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அவங்க நம்ம நன்றிகளை இருக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் ராஜா முடிவு மற்றும் பிரசனம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் தங்கினபடியா நன்றி சொல்லுகிற கர்த்தாவே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. நீர் கொடுத்தது சிறு பகுதியை ஊழியத்துக்காய் பிள்ளைகள் விதைத்திருக்காங்க கொடுத்த ஒவ்வொரு காரியையும் ஆசீர்வதிங்க. பாடல் பகுதியில நாம மயப்பட்டபடியா ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீத பகுதியில நாம மயப்பட்டபடியா நன்றி சொல்லுகிறோம். துணியின் ஆறாவது நாம மயப்பட்டபடியா நன்றி சொல்லுகிறோம். சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட பிள்ளைகளுக்காக கர்த்தர் வருகிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த சகல நன்மைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. வீடு கட்டுமான காரியங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம பக்கத்தா பொருளாதாரத்துல ஒரு பிள்ளைகளும் குறைவா இருக்கக்கூடாது கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தா நிறைவை சம்பூர்ணத்தை தாங்க ராஜா. அந்த கடந்த நாட்கள்ல சுகமீனமா இருந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காய் விடுதலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிறந்த நாளை கண்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். காணப்போகிற பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அதே போல இந்த நாளை பிறந்த நாளை காண்கிற என் மகனை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன மகனை இன்னும் கர்த்தாவே ஊழியத்திலே ராஜா வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா மனைவி குழந்தைகளை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளை செய்திப்படுத்த மகனுக்காக ஜெபிக்கிற ராஜா கர்த்தாவுடைய குடும்பத்தை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஊழியத்துக்கு கர்த்தாவே ஞாபகத்தை கொடுத்த தாழ்வுகளை இன்னும் உமக்காய் கர்த்தா பயன்படுத்த அவருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வாதத்தை வளர்ப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்க சபை போதலுக்காக ஜெபிக்கிற ராஜா அந்த உங்களுடைய கர்த்தாவே இந்த நாள் உங்களுடைய கர்த்தாவே மகனுக்கு அந்த நாட்கள ஏற்பட்ட பலவீனங்களை நீர் கொடுத்த சுகத்துக்காய் விடுதலைக்காய் நன்றி சொல்லுங்க ராஜா. அதே போல ராஜா அம்மாவுடைய நினைவு நாளை கர்த்தாவே வருகிற கர்த்தாவே அவருக்கு 24ஆம் தேதி அந்த நினைவு கூறும்படி என் தேவன் பாராட்டின இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அந்த உங்களுடைய கர்த்தாவே அவர் செய்த எல்லா நற்கிரிகளையும் கர்த்தரை அறிந்திருக்கிறேன். இந்த கர்த்தரை என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ராஜா. கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு சாட்சிகளாய் நீர் அவர்களிடத்தில் நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அந்த உங்களுடைய கர்த்தர் நாங்க எதெல்லாம் எழுதவோ ராஜா அதில் எங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியா நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே கடந்த ஆண்டிலும் மகன் இருந்தாங்க. ஆனால் சபைகளுக்காய் விசுவாச மக்களுக்காய் போதர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஊழியத்துல ராஜா இன்னொரு பெரிய அறுவடை நாங்கள் பெற்றுக்கொள்ள அம்மா நீர் திருவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அழைத்த அழைப்புல ராஜா உடைய மகன் கொடுத்த தரிசனத்தை சபை விசுவாச மக்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எழுப்பி கட்ட நீர் எங்களுக்கு திரும்ப தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இப்போது நாங்கள் சமாதானத்தோடு கடந்து செல்ல தேவ ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாய் பெற்று உமக்காய் வாழ உதவி செய்ய இந்த நாளை கூட கர்த்தாவே கேள்வி சபையில் நடக்கிற ஆராதனை நாம மையப்பட்டபடியா நன்றி சொல்கிறோம். குடும்பஞ்சரி கர்த்தா சபையில உடைய மகனை அழைத்து கொண்டு போயிருக்கீங்க கர்த்தர். அந்த ஊழியத்திலும் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் கொடுத்து தினாவுக்காய் உடைய மனைவி பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கிருபை தேவ இரக்கம் அவருடைய கர்த்தாவே ஊழியத்திலிருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறுவர் இல்லத்தின்
வருகிற மாதத்துல அந்த முதியோர்களுக்கு கட்டுமான காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க என்னுடைய மரங்களை கர்த்தரை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்காக ஜெபிக்கிற பிள்ளைங்க நீங்க எழுப்புங்க. இந்த உங்க கர்த்தாவே ஆலயத்திலே ராஜா இந்த 40 நாட்கள் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீர் கொடுக்கிற எல்லா கர்த்தா பதிலுக்காய் நன்றி சொல்றமையா அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ இரக்கம் தேவ தயவு ஒவ்வொரு பிள்ளைகளோடு வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவப்ப கர்த்தாவுடைய கரத்திலே எங்களை தாட்டி ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து மறுபடியுமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிற அன்பின் தகப்பனே. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலம் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் அபிஷேகம் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ரொம்ப சந்தோஷம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.